ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன்னை நீ வேலை பார்க்கும் இடத்தில் இருந்து ஒதுக்கி வைக்கிறார்களா? காரணமே இல்லாமல் உன்னை பலர் முன்னிலையில் அவமானப்படுத்துகிறார்களா? பலர் செய்த அதே தவறை நீ செய்தால் மட்டும் அவமானப்படுத்துவது, ஆனால் மற்றவர்கள் செய்தால் கண்டும் காணாமல் செல்வது. இது போன்ற அவமானங்கள் எல்லாம் நடப்பதற்கு காரணம், இன்னும் நீ நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு நாடகம் ஆடும் இந்த நரிக்கூட்டத்திற்கு நடுவில் சாணக்கியத்தனம் தெரியவில்லை. நீ என் பிள்ளையாயிற்றே, உனக்கு நடிக்க எப்படி வரும்? நீ எல்லாம் வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக சிலர் செய்யும் சதி. உன்னிடம் இருக்கும் திறமை அவர்களிடம் இல்லாதது. உன்னிடம் இருக்கும் நேர்மை அவர்களிடம் இல்லாதது. அவர்கள் நினைத்திருக்கலாம், உன்னால் எழவே முடியாதென்று உன்னை கீழே தள்ளி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது நீ என் பிள்ளை என்று. உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கிறேன். இது போன்ற அவமானங்கள் தொடர்கிறதென்றால் நீ வெற்றி பெறுவதற்கு தகுந்த இடம் அது உனக்கானதில்லை. உனக்கென்று தனி ராஜாங்கம் அமைத்து தருவேன். பயப்படாதே, அதுவரை பொறுத்திரு. காலம் கனிந்து வரும்போது உனக்கு அந்த பாதை தெளிவாகும். நான் காட்டும் வழியில் நீ பயணிப்பாய். அதுவும் என் கையை இறுக பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வருவாய். நான் காட்டும் பாதை கல்லும் முட்களும் நிறைந்த பாதை. பயம் வேண்டாம், நான் இருக்கிறேன் என்றும் உன்னோடு. இந்த பதிவை கேட்ட அடுத்த 2 மணி நேரத்திற்குள் நீ வேண்டி கேட்ட ஒன்று உன் கையில் கிடைக்கும். வாய்ப்பை நழுவ விடாதே. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.